இந்திய பிரதமரோட சிறப்பு தூதரா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஸ்ரீலங்கா போயிருக்காரு. அங்க போனதோடு மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவினுடைய அதிபர் அனுருகுமார் திசாநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரியா 2 பேரையுமே சந்திச்சிருக்காரு. அப்போ இந்தியா கிட்டத்தட்ட 4000 கோடி அளவுக்கான கடனை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கடன் அப்படின்றது ரொம்ப குறைஞ்ச வட்டியிலான ஒரு கடன். இதை ஏன் கொடுக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சைக்ளோன் தித்வானால ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 600 பேர் இறந்து போனாங்க. 2 லட்சம் பேர் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே அங்கே விடுச்சது இந்த புயல்னால. ஸோ இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரோடு, பாலம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இந்த 4000 கோடியை இந்தியா கொடுத்துருக்கு. இந்த 4000 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 900 கோடி அளவுக்கான அந்த ஒரு அமௌண்ட் அப்படின்றது கடன் இல்லாத நிதி உதவியாக இந்தியா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக 4000 கோடியில் 3100 கோடி தான் ஸ்ரீலங்காவுக்கு கடன், மீதி 900 கோடி உதவி அப்படின்ற அடிப்படையில் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்கு. இது எப்படி அப்படின்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், அதாவது அண்டை நாடுகள் தான் முதல்ல அப்படின்ற அடிப்படையில் இலங்கைக்கு இந்த ஒரு உதவியை இந்தியா பண்ணியிருக்காங்க. இந்த தித்வா புயலில் நிறைய மீட்பு பணிகளையுமே இந்திய ராணுவம் சாகர் பந்து ஆபரேஷன் பேரில் மிகப்பெரிய அளவில் ஸ்ரீலங்காவில் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த நிதியுதவியும் இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு. ஓஹோ, அப்படியா? ஆமாடே.